பிரியமான இறை உறவுகளை, மரத்தோடு இணைந்திருக்கிற கிளைகள் தான் கனி தரும், இல்லை என்றால் அது விறகாக மாறும். ஒரு கிளைகள் என்றால் அந்த கிளைகள் அந்த மரத்தோடு இணைந்திருக்க வேண்டும். மரத்திலிருந்து தான் கிளைகள் போகணும். அப்போதுதான் அது காயாய் கனியாய் பயன் தர வகையில அந்த கிளைகள் இருக்கும். மரத்தோடு அந்த கிளைகள் இல்லை என்றால் என்ன நடக்கும் என்றால் அது விறகு, அதனால் ஒரு பயனும் இருக்காது. அதுபோலதான் அன்பர்களே, நாம் கூட ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். நம்ம ஆண்டவரோடு இணைந்திருக்கிற போது பயன் தருவோம். அவர் தருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம தினந்தோறும் ஜெபிக்கிற பிள்ளையாக, தினந்தோறும் அவரை தேடுகிற மகளாக இருக்கிற பொழுது மட்டுமே வல்லமை. ஆண்டவரோடு இணைந்திருப்போம். அப்பொழுது அவர் தருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமதாய் மாறும். எனவே இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும். எனவே ஜெபிப்போம் என்பதுதான் இந்த தவ காலத்தில் இறைவன் தருகிற சிந்தனை. ஆண்டவரோடு இணைந்திருந்தால் என்ன நடக்கும் என்று பாருங்க. யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 12வது வார்த்தை, உலகின் ஒளி நானே. ஆண்டவர் இந்த உலகத்தோட ஒளியா இருக்கிறார். அப்ப அந்த ஆண்டவரோடு இணைந்திருக்கிற போது அந்த ஒளியின் மூலமாக இந்த உலகத்தை பார்க்கலாம். ஒரு இருள் இருக்கிறது என்றால் அங்க ஒரு சின்ன ஒரு லைட் வேண்டும். அப்பதான் அந்த பாதையை நம்ம கடந்து போக முடியும். எங்கே முள் இருக்கிறது, எங்கு கல் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். வாழ்க்கையில நல்லது கெட்டது அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவரோடு இருக்கணும் அன்பர்களே. அப்பொழுதுதான் இந்த உலகை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதான் ஆண்டவர் சொல்கிறார், என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். தொடர்ந்து வாசிக்கிற, வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அது நான் ஒளியை தரேன், என் ஒளியில நீ போகலாம். எனவே நீ என்னோடு இரு, நீ என்கிட்ட ஜெபத்துல இரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்காக காத்து கொண்டிருக்கிறேன். கிருபையை தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறேன். எந்த இடம் என்றால் திருப்பலி. எங்கு கிருபை கிடைக்கும் என்றால் நம்முடைய தனி ஜெபம். எங்கு கிருபையை நாம் பெறலாம் என்றால் நம்முடைய ஜெப மாலை. பைபிள் எடுத்து வாசிங்க, அபிஷேகத்தை பார்ப்பீர்கள். எனவே யோவான் நற்செய்தியாளர் இருள் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார். யோவான் நற்செய்தியின் பொறுத்த மட்டில இருள் என்பது பாவத்தை குறிக்கிறது. உதாரணத்துக்கு யோவான் நற்செய்தி 13வது அதிகாரம் 30வது வார்த்தையை பார்த்தீங்கன்னா என்றால், யூதாசு ஆண்டவர் இயேசுவை விட்டு பிரிந்து செல்வார், இயேசுவை காட்டி கொடுக்க செல்வார். அது ஒரு இரவு நேரம். இரவு என்பது பாவத்தை குறிக்கிறது யோவான் நற்செய்தியை பொறுத்தவரையில். எனவே இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது நம்ம ஆண்டவரோடு இந்த உலகத்தில் இருந்தோம் என்றால் இந்த இருளில் சிக்கிக் கொள்ளாதவர். அப்படின்னா பிரச்சனையில, கவலையில, துரோகத்துல, இழப்புல, பொருளாதார நெருக்கடியில, கடன் சுமையில சிக்கிக்கொள்ளாதவாறு அவர் ஒளியா இருந்து நம்மை காப்பாற்றுவார். நம் பாதைக்கான ஆசீர்வாதத்தை அவர் தருவார். அவர் வல்லமே அவர் தருவார். அதான் ஆண்டவர் சொல்கிறார், என்னோடு இருக்கிற பொழுது நீ இருளில் நடக்க மாட்ட, நான் உனக்கு ஒளியாய் இருந்து நீ வழிகாட்டுவேன், உன் கரங்களை பிடித்து அழைத்து செல்வேன் என்கிறார். எனவே பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில ஏராளமான இருள் இருக்கிறது. கஷ்டம் என்ற இருள், பொருளாதார நெருக்கடி என்ற இருள், பிள்ளைகளோட எதிர்காலம் என்னவாக மாறுமோ சரியாக தெரியலையே என்ற ஒரு பயம் என்ற இருள், பொருளாதார நெருக்கடி என்ற இருள், உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறோமே என்ற இருள், எதிர்காலத்தை குறித்த அச்சம் என்ற இருள், இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ இருள்கள் நமது வாழ்க்கையிலே இருந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் ஒளியா இருக்கிறேன். நம்ம இருள் எல்லாம் ஆண்டவர் இயேசு சாமி போக்குகிறார். வாழ்க்கையிலே ஒளியா இன்றைக்கு ஆண்டவர் வருகிறார். அப்பா என் ஒளிய தாங்க ஆண்டவரே, என் பாதைக்கு ஒளியா இருங்க. அப்பா என்னை நடக்க வைங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே என்னை தொடுங்க, அபிஷேகத்தை காணணும் அப்பா என்று சொல்லிப்போம். அப்பா நன்றி, வல்லவரை நன்றி, ஆவியானவரை நன்றி. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவரே. ஆண்டவரை நீங்க தொடுங்க, எங்க வாழ்வில் உள்ள இருளெல்லாம் எடுத்து போடுங்க அப்பா. பிள்ளைகள் கமெண்ட்ல என்னவெல்லாம் அனுப்பி கொண்டிருக்கிறார், எதுக்கெல்லாம் ஜெபிங்க ஃபாதர் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒவ்வொன்றையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். இயேசுவே நீர் தொடுவீராக. ஆண்டவரே வல்லமையால் நாங்கள் வாழும்படியா என்னவெல்லாம் விண்ணப்பங்கள் அனுப்பப்பட்டதோ ஒவ்வொன்றையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க. உங்க வல்லமை, உங்கள் கிருபை, உங்கள் பெயரால் வல்லமையோடு நாங்கள் வாழும்படியா, அதிசயங்களை காணும்படியா வல்லமையான நற்கருணை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தொட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரில் அபிஷேகத்தை, ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். எனவே உங்கள் வாழ்வில் உள்ள இருள் எல்லாம் இன்றைக்கு மாறுகிறது. நீங்கள் ஆண்டவரை பார்த்திருக்கிறீர்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுகிறீர்கள். இந்த நாள் ஒளியாக இருக்கும், மகிழ்ச்சியா இருப்பீங்க, நல்லது நடக்கும். உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடருங்கள்.
ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை யூடியூப் மூலமாக ஜீசஸ் சேவ்ஸ் ஃபாதர் பிரேம் என்ற சேனல் மூலமாக வழங்கி கொண்டிருக்கிறேன். தேவையானவர்கள் பார்த்து பயன்பெறவும், யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். God bless you. Take care. Have a nice day. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரில் இன்றைக்கு மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள், ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள். இறைவன் உங்களோடு வருகிறார். அன்பர்களே, இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you.